இன்னைக்கு ருத்திகா பாப்பா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கர் வாங்குறதுக்காக போக போறாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாடகை வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சஸ் எல்லாம் ஒயிட் கலர்ல கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டிவி, லைட், கேமரா, அலாம் சுவிட்ச் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸா இருக்கு. கொஞ்ச நாள் பழகணும் அல்லவா? சோ வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா லைட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எல், ஃபேனுக்கு எஃப், டிவிக்கு டி, இப்படி எல்லாமே மார்க்கர்ல எழுதுறதுக்காக மார்க்கர் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். அதுக்காக தான் ருத்திகா பாப்பா காசு சைக்கிள் எடுத்துட்டு அழகா வந்துட்டாங்க வெளியே. சைக்கிள் ஓட்டிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா மார்க்கர் வாங்குற ஷாப்புக்கு வந்துட்டாங்க. மார்க்கர் வாங்குறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஒரு விளையாட்டு. ருத்திகா கியூட்டான மொமெண்ட்ஸ்லாம் முடிச்சா மறக்காம பாப்பாவுக்காக ஒரு லைக் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃபைனல் வந்து மார்க்கரை வாங்கிட்டு அழகா சைக்கிளை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கூடவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேனா கேட்டேன். கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறதுக்காக வந்து பேனா வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கரை பிரிச்சு எடுத்துட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணோம். ஏன்னா ஒயிட் கலர்ல சுவிட்சஸ்லாம் இருக்கு. ரைட் ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுவிட்ச்ல என்னன்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டேன். இனிமே கன்ஃபியூஸ் இருக்காதுங்க. எங்க அம்மா அப்பா யார் வந்தாலும் சரி இதுபடி ஃபாலோ பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது ஒரு பழக்கங்க. மார்க்கர்ல எழுதி வச்சிருப்போம். இன்னைக்கு அதே பழக்கத்தை தான் நானும் செஞ்சேன். ஓகே गाइस பை.